ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களுடைய ஆங்கரன் கதைக்கிறேன். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் அமெரிக்காவில் தான் நிற்கிறோம். அமெரிக்காவில் நாங்கள் இன்றைக்கு வந்து எங்களோட வீட்டு தோட்டத்தில் நிற்கிறோம். உடைய வீட்டு தோட்டத்தில் வந்து நாங்கள் இன்றைக்கு வந்து சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதற்கு முன்னே யாராவது ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறீங்கண்டா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அருகில் உள்ள பெல் பட்டனை தட்டி விடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நாங்கள் சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு அடுப்பு மூட்டி கொண்டிருக்கோம். அடுப்பு மூட்டிட்டு இப்போ சட்டியை வச்சுட்டு நாங்கள் தொடங்க போகிறோம். இஞ்சால பாருங்க, பிரியாணிக்கு தேவையான வெங்காயம் வெட்டி எடுத்தாச்சு. இஞ்சால வந்து பச்சை மிளகாய்ங்கிறதுக்கு இது வந்து புதினா, எங்களோட வீட்டு தோட்டத்தில் புடுங்கின புதினா. இஞ்சால தக்காளியை சின்ன சின்ன பீஸா இப்படி வெட்டிட்டு இதில் பாருங்க வெங்காயம், கக்கரிக்காய் பிஞ்சு, குக்கும்பர் இருக்குது, இதில் கேரட் இருக்குது, பச்சை மிளகாய், இஞ்சால வந்து தயிரம் இருக்குது. இதில் வந்து ஒரு சம்பல் மாதிரி போட போகிறோம், தயிர் பச்சடி. இதில் பாருங்க சுத்தமான பசுனை இருக்குது. இதில் இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு சட்டி வச்சாச்சு. இப்போ வந்து சுத்தமான பசுனை விடுறோம். இது வந்து பிரியாணியில் சோம்பு, மற்றது வந்து அன்னாசிப்பூ, முழு மிளகாயா போடுறோம். வெங்காயம் நல்லா வதங்கும். இன்னைக்கு 1 கிலோ சிக்கன் பிரியாணி. நல்லா வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கி முடியத்தான் நாங்கள் வந்து மற்ற ஐட்டங்கள் போட போகிறோம். பாருங்க, அடுப்பு வந்து நல்லா எரியுது, பயங்கர வெக்கையாக இருக்குது. அப்போ நீங்கள் பாருங்க, பிரியாணி கடையில் வந்து வேலை செய்கிறவங்க எப்படி வெக்கையில் இருந்து வேலை செய்வாங்க வந்து பயங்கர வெக்கையாக இருக்குது. நல்லா வெங்காயத்தை துளாவிட்டு நாங்கள் வந்து மற்ற ஐட்டங்களை போடுறத காட்டுறோம். இப்போ வந்து சிவத்தவுப்பு போடுறோம், இந்துப்பு அப்படியே மூடிட்டு நல்லா வதங்க விடுவோம். பாருங்க, இதில் வந்து சுரக்காய் பாருங்க எப்படி காய்ச்சிருக்குன்னு. இஞ்சால வந்து புடலங்காய் நல்ல காய் காய்ச்சி கொண்டு பாருங்க எப்படி காய்ச்சிருக்குன்ட்டு பாருங்க. இது வந்து சுரக்காய் வந்து இதில் பாருங்க 3-4 காய் காய்ச்சிருக்கு. மற்றது வந்து புடலங்காயும் காய்ச்சிருக்குது. இதோட பாருங்க இஞ்சால வந்து பிசுக்கங்காயும் வந்து காய்ச்சிருக்கு பாருங்க. பிசுக்கங்காய் இஞ்சால வந்து வண்டின்னு நட்டுருக்கு பாருங்க. வண்டின்னு நல்லா காயாச்சு கொண்டிருக்கு பாருங்க. இது வந்து நாங்கள் வந்து நேற்று தான் வண்டிக்காய் வெட்டுனாங்க பாருங்க, நல்ல காயாச்சு கொண்டிருக்கு. நம்ம இதில் வந்து பூசணிக்காய் இருக்குது. இதில் பாருங்க பூசணிக்காய், இது வந்து வெள்ளை பூசணிக்காய் தான் பாருங்க எப்படி இருக்குன்னு. இதில் வந்து 2 காய் கிடக்கு. இங்கே ஒரு காய் இருக்கு பாருங்க. இதுலேயும் 1 இருக்குது. இதில் பாருங்க வேலியில் வந்து இந்த கரையில் வந்து இது நட்டுருக்கேன் சுரக்காய் பாருங்க. இதில் வந்து படம் தெரியும் பாரு. இதில் வந்து அத்தி மரம் நல்ல பழம் வந்து பழத்திருந்ததெல்லாம் பிடுங்கி சாப்பிட்டாச்சு.
இந்தியாவில் பாருங்க சிக்கன் வந்து தூளும் உப்பும் போட்டு நல்லா குழச்சி வச்சிருக்குது மசாலா படிகிறது சிக்கனில். இதில் பாருங்க பாஸ்மதி ரைஸ் வந்து தண்ணியில் வந்து ஊற வச்சுட்டு ஓகே பிரியாணி இப்போ எத்தனை வருஷமா செய்து கொண்டு வாரு? நான் நடிகளும் வீட்டுல செய்கிறேன். நீங்க சொல்லுங்க. நான் வெளியே வீட்டை வந்து நடிகளும் பிரியாணி செய்கிறேன். உங்களுக்கு எந்த பிரியாணி கூட பிடிச்சிருக்கு? எனக்கு வந்து ஃபிஷ் பிரியாணி வந்து புலாவ் பிரியாணி. இப்போ கிட்டத்தட்ட எத்தனை வருஷமா பிரியாணி செய்து கொண்டு வாரு? எத்தனை வருடம்? நான் ஒரு 3-4 வருஷமா செய்கிறேன். ஸ்ரீலங்காலையும் செய்கிற நீர் இங்கேயும் செய்து இந்த அங்கேயும் இங்கேயும் செய்கிறதுக்கு என்ன வித்தியாசம்? அங்கேயும் இங்கே செய்கிறதுக்கு அங்கே சாமான் ப்ராப்ளம். இஞ்சி எல்லாம் அங்கே கிடைக்கவே இல்லை பிரியாணி செய்யறது. அங்கே 1 கிலோ இஞ்சி 5000 ரூபா. அதுவும் வந்து கடையில் வந்து இருக்க 100 ரூபாய் 50 ரூபாய்ன்றதே கஷ்டம். அதான் பிரியாணி மசாலா செய்யறதுக்கு கடையில இருக்குதான். நான் தேடி பிடிச்சி வாங்கி அப்படி செய்ய கஷ்டம் வரும்போது அங்கே வந்து பொருட்கள் வாங்குறதுல ஒரு சிரமம் இருக்குது. தயிர் வேண்டியது தயிர்ங்கிற வீட்டை இருக்குது. ஆனா அந்த தயிர் வீட்டை போய் சாப்பிடுறதுன்றதா போடுறது. ஆனா மற்றது வந்து பிரியாணியில பூ எல்லாமே அங்க அன்னாசி பூ எல்லாம் இருக்குது. ஆனா போயிட்டு ஒன்றா வாங்கணும். இங்கே எல்லாம் அப்படி இல்லை. இங்கே இந்தியன் மார்க்கெட்டுக்கு போனால் எல்லாமே வேண்டிட்டு ஒரு கடையிலேயே எல்லாமே இருக்கும் வேண்டிட்டு வந்துடலாம். ஆனால் அங்கே வந்து ஒரு கடைக்கு ஒவ்வொரு சாமானுக்கும் ஒவ்வொரு கடைக்கு போகணும். டவுன் சைட்லேயும் இப்போ தயிர் ஒரு கடையில் இருக்கும், ஒரு கடையில் அன்னாசி பூ இருக்கும், பட்டை அதுகள் இஞ்சி அது வேண்டா வேறு கடைக்கு போகணும். அப்படி வந்து ஒரு பிரச்சனை இருக்கு. ஆனா இங்க வந்து இலகுவா போடல. எல்லாமே வீட்டை இருக்கு. நினைச்ச உடனே நான் பிரியாணி வீட்டை செஞ்சிருவேன். ஆனா அங்க முதல்ல பாஸ்மதி அரிசி அங்க நாங்க யூஸ் பண்றதே இல்லை. பச்சை அரிசி தான் சாப்பிட்றவங்க. பாஸ்மதி எல்லாமே பிரியாணி செய்ய எல்லாமே வாங்கணும். அதோட பொருட்கள் வாங்குறதுல கொஞ்சம் சிரமம் இருக்கு. ஆனா எல்லா பொருளும் வாங்கலாம். அது வந்து எல்லா கடையும் போயிடுறாங்க. ஒரு நாள் சாமான் வாங்குறேன்டா ஒரு நாள் வந்து ஒரு நாள் அதுக்கு ஒதுக்கணும். இப்போ இன்றைக்கு நாங்கள் வந்து பிரியாணி செய்கிற ஐடியா இல்லை. நேற்று இல்லை, இன்றைக்கு தான் விடிய எழும்பிட்டு தான் சரி இன்றைக்கு கடையில் சாப்பிட போனாங்க. அங்கே போயிட்டு சாப்பிட்டுட்டு யோசித்தேன், கடை இந்த சாப்பாட்டை விட பிரியாணி செஞ்சு சாப்பிட்டுருக்காங்க. பிறகு இன்றைக்கு ஓகே பிரியாணி செய்வாங்க. ஓகே, அப்படியே பிரியாணி நாங்கள் சிக்கனை போட்டு நாங்கள் கண்டினியூவாக பார்ப்போம். தொடர்ந்து வீடியோ பாருங்க. நாங்கள் எப்படி வருதுன்னு பிரியாணி எப்படி வருதுன்னு பார்ப்போம். தக்காளி பழம் நல்லா அப்படி கரைஞ்சி வரும். அந்த ரைஸ்ல எல்லாம் தெரியவே கூட தக்காளி போட்டது. ஓகே, அப்படியே கண்டினியூவாக பாருங்க. நல்லா வந்து தக்காளி பழம் வதங்கிட்டுது. இப்போ நான் இதுல வந்து மசாலா ஐட்டம் இருக்கு. என்னென்ன போட்டு இதுல வந்து இஞ்சி, உள்ளி, புதினா, கொஞ்சம் வெங்காயம் போட்டிருக்கேன். சாப்பிட சில பேருக்கு அந்த கடி போடுறது பிடிக்காது. இன்னைக்கு சின்னாக்கள் சாப்பிட்றபடியா நான் எல்லாம் சேர்த்து அரைச்சிட்டேன். இன்னைக்கு ஓகே, இதுல போட்டு நல்லா துளாவிட்டு அப்படியே மசாலா ஐட்டம் எல்லாம் போட்டு நல்லா தாளிச்சு அந்த இஞ்சியின் வாசம் லைட்டாக வரும். அப்படியே நாங்கள் வந்து நல்லா வதங்கி நல்லா பொன்னிறமாக வந்த பிறகு தான் நாங்கள் வந்து மற்ற ஐட்டத்தை போட போகிறோம். சிக்கன் இனி வந்து சிக்கனை போடணும். தயிர் போட்டு சிக்கன் போட்டு புளிப்பாயும் தயிர் போடக்கூடாது. ஒரு அளவாக போட்டால் ஓகே. தயிரை போட்டு நல்லா துளாவிட்டு நாங்கள் இனி சிக்கனை போட போகிறோம். எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த டைம்ல சிக்கனை போட்டா சரி எல்லாம் நல்லா வளர்ந்துருக்கு. ஆல்ரெடி நான் இதுல இந்த தூள் லைட்டா தேசி புளி உப்பெல்லாம் போட்டு இந்த 1 கிலோ சிக்கன் போட்டெல்லாம் சிக்கனை போட்டு நல்லா துளாவிட்டு நல்லா சிக்கன் ஒரு 8 பேர் சாப்பிடலாம்.
இப்போ இது வந்து கிட்டத்தட்ட 10 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் நாங்கள் பிரியாணி செய்கிறோம். அப்படியே கண்டினியூவாக பாருங்க, இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. நான் காட்டுறேன், கண்டினியூவாக பார்த்து கொண்டுருங்க. இப்போ வந்து சிக்கன் எல்லாம் போட்டு நல்லா அவிஞ்சிட்டு நல்லா துளாவிட்டு நாங்கள் வந்து அவிய விட்டுட்டு தான் இனி இதில் பாருங்க அவரை வந்து இதில் நல்ல காய்ச்சி சவட்டி கொண்டு பாருங்க. அப்போ வந்து அங்கால வந்து பிரியாணி செய்து கொண்டிருக்குறாங்க. அப்போ நான் இந்தியாவில் வந்துடுறேன் என்னன்னு சொன்னால், இந்தியாவில் வந்து இந்த அவரையோ இருக்க உங்களோட இருக்க சேவன் ஒன்று பாருங்க. இதில் வந்து காய்ச்சிடு கொத்தாக காய்ச்சி கொண்டிருக்கிறார். அவரை இந்த பக்கம் நிற்குது, அதே மாதிரி அந்த பக்கம் நல்ல காய் காய்ச்சி கொண்டு பாருங்க. இதுக்க பாருங்க நல்ல காய் காய்ச்சி கீழே இருந்து மேலே காண நல்ல காய் காய்ச்சி கொண்டிருக்கு. குணட்டியாக தான் அது காய்க்கும் கூடுதலாக. அவரை சிறகு அவரை வந்து கூடுதலாக குணட்டியாக தான் காய்க்கும். நல்ல காய் காய்ச்சிருக்குது. இதில் வந்து அவரையில் கூடுதலாக ஆக்கள் வந்து இரண்டிட்டு சுண்டுற அவரைக்காய் இது வந்து சுண்டுறதுக்கு நல்லா இருக்குது. பாருங்கள், இந்த பூ நல்ல வடிவாக இருக்குது. பாரு, இதில் வந்து மிளகாக்கடை நட்டுறாங்க. பூத்து காய்ச்சி கொண்டு பாருங்க. அப்போ நாங்கள் வந்து இதில் அங்கால வந்து பிரியாணி செய்து கொண்டிருக்குன்னா, அப்போ நாங்கள் இதில் வந்து என்னென்னு சொன்னால், இதில் வந்து உங்களுக்கு இந்த தோட்டத்தையும் காட்டுவோம், அதான் காட்டி கொண்டிருக்கிறோம். பாருங்க எப்படி இருக்குன்னு உங்களோட கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுடைய கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாருங்கள், நல்ல தண்ணி விடுறது, டெய்லி நாங்கள் தண்ணி விடுறோடைய நல்ல செழிப்பாக நல்லா நிற்கணும். ரைஸ் மேலே போட போகிறோம். இதுதான் பிரியாணி மசாலா. இதுக்குள்ள வந்து எல்லா ஸ்பைசி ஐட்டம் முழுக்க இருக்குது. இதைத்தான் இப்போ நாங்கள் போட போகிறோம். இது நான் வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். இதில் 1 ஸ்பூன் போட்டால் கணக்கு போடக்கூடாது. ஹலோ, என்னடா வர்றீங்களா? பிரியாணி போடுறோம் பாருங்களா? அதுதான் எடுத்துறேன். ஓகே, பிரியாணி வந்து ரெடி ஆகி கொண்டு வாங்க. இல்லை சாப்பிடுவோம். ஓகே, பாய். அங்கே இப்போ வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து ஊற வச்சுட்டு இப்போ வந்து கறியெல்லாம் கொதிச்சு முடியும். அப்படியே மேலே போடுறோம். போட்டுட்டு நாங்கள் வந்து இதுக்கு தம் போட போகிறோம். இது வந்து ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் வந்து சிக்கன் தம் பிரியாணி தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கோம். அப்படியே கண்டினியூ பாருங்க. இப்போ வந்து ரைஸ் எல்லாம் போட்டு இருக்குது. இனி நாங்க தம் போட போறோம். ஓகே, தம் போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஹாய், என்ன மாதிரி எப்படி சுகம்? இன்றைக்கு வந்து என்ன விசேஷம்? சிக்கன் பிரியாணி விருப்பம்மா? ஓகே, சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ற. இப்போ வந்து நாங்கள் வந்து தணல்களை மேலே போட்டு கொண்டிருக்கோம். நல்லா தணலில் வெந்து அப்படியே நல்லா இதாக வரும். நான் திறந்து காட்டுறேன்னு எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ வந்து தம்போட்டை வெளியில் எடுத்துட்டு லைட்டாக வந்து எண்ணெய் இது சுத்தமான பசங்க ஊற்றிட்டு ஓகே காணும் இதாண்டிட்டு நாங்கள் போய் சாப்பிடுவோம். ஓகே, நிப்பாட்டு. ஓகே, இப்போ பிரியாணி ரெடி ஆகிட்டு நாங்கள் போய் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி டேஸ்ட் இருக்குன்ட்டு. இது பிரியாணி ரெடி ஆகிட்டு அப்போ நாங்கள் வந்து முட்டை உடைச்சி கொண்டிருக்கிறோம். முட்டை உடைச்சிட்டு நாங்கள் சாப்பிட போகிறோம். இப்போ வந்து ஜூஸ் அடித்து கிளாஸில் விட்டுருக்கு. இப்போ வந்து நாங்கள் வந்து சிக்கன் பிரியாணி எல்லாம் ரெடி ஆகிட்டு அப்போ சாப்பிட போகிறோம். இப்போ கோப்பையில் போட்டு கொண்டிருக்கிறோம் பிரியாணி.
இப்போ வந்து தயிர் பச்சடி, வந்து பிரியாணி ரெடி ஆயிட்டு. அப்போ சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு பார்ப்போம். இந்தியாவிலேயும் மாக்க இல்லைன்னு சாப்பிட்டு இருக்கிறேன். கேட்டு பார்ப்போம் அப்படி டேஸ்ட்டுன்னு சொல்லி. பிரியாணி வந்து சூப்பராக இருக்குது. இது தயிரை பார்ப்போம். வேற லெவலாக இருக்குது. ஓகே, துசாந்த் எப்படி இருக்கு பிரியாணி? ஓகே ஓகே. நீங்களும் வந்து உங்களோட வீட்டு தோட்டத்தில் சமைச்சு ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து ஸ்ரீலங்கன் முறைப்படி செய்யப்பட்ட சிக்கன் தம் பிரியாணி தான். சூப்பர் டேஸ்டாக இருக்கு. ஓகே, இதோட இந்த காணொலியை நிறைவு செய்வோம். காணொலி பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்க. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். பாய்.